அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை ஜூன் 25ஆம் நாள், குரோதி ஆண்டு ஆணி 11ஆம் நாள். இன்றைய திதி தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மாலை 5 மணி வரை, அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கூலிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி இன்றைய நாளின் சிறப்புகளையும் இன்றைய விரதாதி விசேஷங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய தினம் மிக சிறப்பான 2 முக்கிய விரத தினங்கள் ஒன்றாக வருகிறது. முதலாவதாக இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமையில் வரும் சங்கடஹர சதுர்த்திக்கு அங்காரக சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர். அடுத்ததாக சிரவண விரதம். திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளுக்காக விரதம் இருப்பது, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களில் ஒன்று இந்த திருவோண விரதம். திதிகளில் எப்படி ஏகாதசி திதி முக்கியமோ அதுபோன்று பெருமாளுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமானது திருவோண நட்சத்திரம். எனவே பெருமாளுக்காக விரதம் இருப்பவர்கள் மாதம் வருகின்ற வளர்பிறை தேய்பிறை ஏகாதசி திதிகளிலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற திருவோண நட்சத்திரத்தின் அன்றும் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பாகும். பெருமாளுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரமான இந்த திருவோண நட்சத்திரமும் விநாயகருக்கு உகந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி, அங்காரக சங்கடஹர சதுர்த்தியும் இணைந்து செவ்வாய்க்கிழமையுடன் வருவது மிகவும் விசேஷமானது. இன்றைய தினம் திருவோண விரதம் இருப்பவர்கள் காலையில் அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து உங்களுடைய விரதத்தை தொடங்குவது மிக சிறப்பானதாக இருக்கும். அதுபோல் விநாயகருக்கு உகந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் அவசியம் மாலையில் அருகில் உள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கு விநாயகருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனை, அலங்காரங்கள், நிவேதனங்கள் இதையெல்லாம் கண்குளிர கண்டு தரிசனம் செய்து சந்திரோதயத்திற்கு பிறகு விநாயகருக்கு தீபார்த்தனை காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்வார்கள். எனவே இன்றைய தினம் மாலையில் அவசியம் அருகில் உள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு உங்கள் குழந்தைகளையும் அவசியம் அழைத்து சென்று அங்கு விநாயகருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளையெல்லாம் கண்குளிர கண்டு தரிசனம் செய்து அதேபோல் தீபார்த்தனையும் நீங்கள் கண்குளிர கண்டு தரிசனம் செய்வது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை நிச்சயமாக பெற்றுத்தரும். விநாயகருக்கு உகந்த மிக சிறப்பான விரதங்களில் ஒன்று இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம். அனைவருக்குமே தெரியும், சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நாம் அனுஷ்டித்தோமே ஆனால் நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் அனைத்தும் விலகும். நம்முடைய சங்கடங்களை எல்லாம் போக்கும் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளன்று விநாயகருக்கு விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் உங்களால் முடிந்த நிவேதன பொருள்களை அருகிலுள்ள ஆலயங்களுக்கு நீங்கள் கொண்டு சென்று அங்கு நிவேதனம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு தருவது என்பது மிக சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கும் உங்களுடைய சங்கடங்கள் தீர்வதற்கும் இன்றைய தினம் அவசியம் அருகிலுள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு உங்களால் முடிந்த பழங்கள், கொழுக்கட்டை, அதாவது மோதகம், இவைகளை நீங்கள் இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று நீங்கள் விநாயகருக்கு நிவேதனம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் தருவதன் மூலமாக உங்களுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனை என்பது நிச்சயம் வெகு விரைவில் உங்களுக்கு பூர்த்தியாகும். விநாயகரை வழிபாடு செய்யும்போது இன்றைய தினம் அவசியம் உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்வதும், விநாயகர் அகவலை இன்றைய தினம் நீங்கள் சொல்லி விநாயகரை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்ய உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களெல்லாம் நிச்சயம் உண்டாகும். அடுத்ததாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் அவசியம் காலையில் பெருமாளையும் மாலையில் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது என்பது நிச்சயம் மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும்.
அடுத்ததாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் விலகுவதற்கு பரிகாரம் செய்ய மிக மிக ஏற்ற நாள் இன்றைய செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாள். இந்த நாளில் நீங்கள் அருகில் உள்ள செவ்வாய்க்குரிய ஸ்தலங்களுக்கோ அல்லது நவகிரகம் உள்ள ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய் பகவானை வழிபாடு செய்து செவ்வாய் தோஷம் விலகுவதற்காக பரிகாரம் செய்து கொள்ள மிக உகந்த நாள் இன்றைய தினம். நீங்கள் அவ்வாறு செய்ய செவ்வாய் தோஷம் என்பது நிச்சயமாக விலகி சகலவித தடைகளும் நீங்கி விரைவிலேயே சந்தோஷமான நல்ல வாழ்க்கை என்பது அமையும். இன்றைய தினம் காலையில் மகாவிஷ்ணுவையும் மாலையில் மகா கணபதியையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்ய மிக சிறப்பான அற்புதமான பலன்களெல்லாம் நிச்சயம் உண்டாகும். அன்பு நேயர்களே, இது போன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.